Hello student, 12th standard, theorem 1.9, subtraction number 5. We know that adjoint of adjoint A equal determinant A whole power n minus 2 என்று ஏன் சொல்லி subtraction number 3ல பார்த்திருக்கோம். Next, take determinant on both sides. Determinant on both sides. இந்த சிறுமை determinant நம்ம மல்டிப்ளை பண்ணா adjoint of adjoint A. Next, determinant of determinant n minus 2 into A. இதுக்கு determinant எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி determinant k into A ஆரம்பிச்சுனா k power n minus n k power n into A சொல்லி determinant A சொல்லி நமக்கு அதாவது determinant k into A இருக்கும்போது கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்ப ஈக்குவல் k power n into determinant A சொல்லி நமக்கு கிடைக்கும். சப்போஸ் அது lambda வந்தா lambda power n அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுல determinant நம்ம இதுக்கு எடுக்கிறோம். இதுக்கு determinant எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இது k யா நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல k யா இருக்கு. அப்ப determinant A n minus 2 k க்கு பவரா கொடுக்கிறோம் whole power n. நெக்ஸ்ட் இங்க உள்ள a க்கு வந்து determinant A. நெக்ஸ்ட் இத determinant பவர்ல இருந்துச்சு அப்படினா வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப determinant A n minus 2 வந்து 2 of n. நெக்ஸ்ட் determinant A. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன வரும்? determinant A n square minus 2n. நெக்ஸ்ட் determinant A. இந்த determinant A பவர்ல 1 இருக்கு. அப்ப அந்த இதுவும் determinant A தான், இதுவும் determinant A தான். இதை இதோட ஆட் பண்ணிட்டா கிடைக்கக்கூடிய வேல்யூ determinant A பவர் இது n square. determinant A பவர் n square minus 2n இங்க ஒன்று இருக்குது plus 1. அப்ப இது n minus 1ங்கிற ஃபார்மட்ல இருக்கு. n minus 1 a minus b the whole squareங்கிற ஃபார்மட்ல இருக்கு. அப்ப determinant A n minus 1 whole square. இதை நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த சைடு determinant adjoint of adjoint A நமக்கு இருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.